தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெற்று வலம் வரக்கூடிய வித்யாகாரகரான புதனுடன் இணைந்து சப்தமஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு ராசியின் அதிபதியான குருவுடனும் இணைகிறாருங்க. இது மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குவதோடு முதன்மையான பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயம் சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் சூரியன் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் வலுவாக அமருவதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான குருவுடனும் இணைகிறார். அவர் தனது சப்தம பார்வையை குரு மற்றும் ஆட்சி பலம் பெற்ற வித்யாகாரகரான புதனுடன் இணைந்து ஜென்ம ராசியில் பதிக்கிறாருங்க. ஜென்ம ராசியில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானின் பார்வை பதியக்கூடிய இதே சமயத்தில் சூரியன் மற்றும் புதனின் பார்வையும் கிடைப்பது பல கிரகநிலைகள் சப்தம பார்வையால் ஜென்ம ராசியை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் எந்த ஒரு காரியத்தை நினைத்தாலும் நினைத்த மாத்திரமே செய்து முடிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. எனவேதான் யாராலும் தடுக்க முடியாது, யாராலும் மாற்ற முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது பொதுவாகவே முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் மனித வாழ்வில் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறார். மிக பெரிய அளவிலான உயர் பொறுப்புகள் பதவிகள் உட்பட பல்வேறு வகையில வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றால் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமான சூரியனின் ஆதிக்கம் இருந்தால் மட்டும்தான் அது நிறைவாக கிடைக்கும் என்று திட்டவட்டமாக சொல்லிவிட முடியும். அப்படி ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற சூரியன் இந்த வேளையில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தில் குருவுடன் இணைந்திருப்பதால் பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போலும் இயற்கை சுபகிரகமான வித்யாகாரகரான புதனுடனும் முழு சுபகிரகமான குருவுடனும் இணைந்திருப்பதால் பல அதிரடியான வாய்ப்புகள் உறுதியாகவே முதலும் முடிவுமான சூரியன் எழுதிய தலைவிதியாக அமைய போகிறது. அது மட்டுமல்லாது நவ கிரகங்களின் இயக்கம் இருக்க வேண்டும் என்றால் சூரியனின் பங்களிப்பு, சூரியனின் ஆற்றல் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்டவர் உஷ்ண கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். அவர் பல்வேறு வகையான உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படக்கூடிய சூழலில் அவை அனைத்தையும் விலக்கி பரிபூரணமான உடல்நல ஆரோக்கியத்தையும் நிம்மதியான சூழலையும் இந்த வேளையில் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே உறுதியாக இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் ஏற்படக்கூடிய காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் அனைத்தையும் விலக்கிவிடக்கூடிய வல்லமை பொருந்திய அமைப்பில் வலம் வருகிறார். ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். ராசிக்கு சகாயமானவராக இருப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான மாற்றங்களை துரிதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே தவறவிடாமல் தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்வது தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள், சிக்கல்கள், நெருக்கடிகள் போன்றவற்றை விலக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேலை உருவாக்கி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது சூரியன் பொதுவாகவே மற்ற கிரகநிலைகளுடன் இணையும் போது பல்வேறு வகையான யோகத்தை ஏற்படுத்துகிறார். ராசியின் அதிபதியான குருவுடன் இணைந்திருப்பதால் நேர்வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிரந்தர வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் போன்றவை அமோகமாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. விரும்பிய விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகமும், இழுபறியாக இருந்த தொழில் ரீதியான பணிகள், தொல்லை கொடுத்து வந்த பல நிகழ்வுகளில் இருந்த சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் விலக்கி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை உறுதியாகவே இந்த வேளையில் சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே தனுசு ராசிக்காரர்களுக்கு நெருக்கடிகள், சிரமங்கள் உறுதியாக தகர்த்தெறியப்படுவதோடு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் பெரிய அளவுல காரிய தடை, சிக்கல், சிரமமின்றி உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. குடும்பத்தில் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் யாரும்
யாருடைய மனதும் பாதிக்காமல், யாருக்கும் எந்த விதமான பிரச்சனை ஏற்படாமல் உங்களுடைய ஆளுமையையும் அதிகாரத்தையும் நிறைவாக செலுத்தி மிக சிறப்பான மாற்றத்தை குடும்பத்தில் ஏற்படுத்தி கொடுப்பதோடு அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலும் அனைவரும் மதிக்கக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எனவே மதிப்பு மரியாதை அதிகரிப்பதோடு பல்வேறு வகையில உங்களுடைய செல்வாக்கு குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் அதிகரிப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக சூரியன் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்துல குடும்பத்திற்கென நேரம் ஒதுக்கி பல்வேறு வகையான சுப காரியங்களை, குறிப்பாக சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் குரு பகவான் மற்றும் வித்யாகாரகரான புதனுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பானதாக மாற்றி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே நெருக்கடிகளை தவிர்த்து தனுசு ராசிக்காரர்கள் இந்த வேளையில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியும். செய்யும் தொழிலே தெய்வம் என்று கண்ணும் கருத்துமாக தங்களுடைய கடமையை அதீத கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் மேற்கொண்டு வரக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், சிரமங்கள் என எதுவாக இருந்தாலும் அவற்றை உங்களுடைய முழு திறமையை பயன்படுத்துவது மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் சக்திக்கு மீறிய கடினமான உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய சூழல் ஏற்பட்டாலும் அந்த வேளையில் திட்டங்கள் அனைத்தையும் சுமார்ட்டாக சிந்தித்து செய்து முடிப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சூரியன். எனவே மிக சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அலைச்சலும் சிரமமும் இல்லாமல் எளிதில் கைகூடும். கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் முக்கூட்டு கிரகமான சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய 3 கிரகநிலைகளின் ஆளுமையும் ஆதிக்கமும் அதீதம் வெளிப்படும். இந்த வேளையில் சூரியனும் புதனும் இணைந்திருக்கும் போது மிக வலுவாக சுக்கிரன் ரூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய யோகஸ்தானத்தில் வலம் வருகிறார். எனவே இந்த வேளையில் எடுத்த காரியத்தில் உறுதியாகவே நல்ல வளர்ச்சியும் தனரீதியாக பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிச்சயமாக கைகூடும். மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் தனுசு ராசிக்காரர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விவசாயம் சார்ந்த பணிகளிலும் நல்ல முன்னேற்றம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ள உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள். சூரிய நமஸ்காரம் செய்வதால் தங்களுடைய உடல் ஆற்றல் பெறும். உடல் நலம் மட்டுமல்ல, மனநலமும் புத்துயிர் பெறுவதால் பல்வேறு வகையான சவால் நிறைந்த பணிகளை நிச்சயமாக நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் எழுதிய தலைவிதியாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவான மாற்றத்தை அள்ளி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.